தற்போது உற்பத்தி செலவுகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. இயந்திரங்களுக்காக செலுத்த வேண்டிய கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. கடந்த போகத்தில் 30,000 ரூபாவுக்கு உழுத ஒரு வயல் நிலத்தை இந்த போகத்தில் 30,000 ரூபாவுக்கே உழ வேண்டியுள்ளது. அதேபோன்று நெல் அறுவடை இயந்திரத்திற்கு கடந்த போகத்தில் 24,000 ரூபாவாக இருந்த கட்டணம் தற்போது 30,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இவ்வாறு இது பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இருப்பினும் அதற்கு இணையாக நெல்லின் விலை அதிகரிக்கவில்லை. அதேபோன்று 4 போகங்கள் கடந்துள்ள நிலையிலும் அரசாங்கத்தினால் இன்னும் உரத்திற்கான பணத்தை உரிய நேரத்தில் வைப்பிலிட முடியாமல் போயுள்ளது. மற்ற பக்கம் பார்த்தால் உரத்தை உரிய நேரத்தில் வழங்கவும் தவறியுள்ளனர். உரத்தை உரிய நேரத்தில் வழங்குவதற்கும் உரப்பணத்தை உரிய நேரத்தில் வைப்பிலிடுவதற்கும் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற விடயத்தை நாம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். விபில பிரிவை எடுத்துக்கொண்டால் சிறுபோகத்தில் 90% மேலதிக பயிர்களாகவே பயிரிடப்படுகின்றன. சோளம், பயறு, வெண்டிக்காய், மிளகாய் போன்றவற்றை நாம் மேலதிக பயிர்களாக பயிரிடுகின்றோம். தற்போது அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட போது நெற்பயிற்சிகைக்கு மாத்திரம் உரம் விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் அறிவிக்கின்றனர். எமது பிரிவில் தற்போது 90% இவ்வாறான மேலதிக பயிர்களாக பயிரிடப்படுமாயின் அரசாங்க மட்டத்தில் எமக்கு 10% உரம் மாத்திரமே கிடைக்கின்றது. எனவே இந்த போகத்திற்கு எமக்கு உரத்தை வழங்கும் முறை ஒன்றை தயாரித்துக் கொடுங்கள். கடைகளுக்கு சென்றால் அங்கும் உரம் இல்லை.